மேலாண்மை துறை பேராசிரியர் இயக்குனர் என்று என்னை அறிமுகப்படுத்தினார். அவர் மேலாண்மை துறையுடைய சிலபஸ் மேனேஜ்மெண்ட் குரூப், ஒரு பக்கம் ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட், ஒரு பக்கம் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், இன்னொரு பக்கம் பவர் ஆஃப் எத்திக் மேனேஜ்மெண்ட், இது மாதிரி பல சிலபஸை தன்னுடைய முகத்திலையும் நடத்தையிலையும் ஆட்டிடியூடுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மாமனிதர். அவருக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, கிராமலயா நிறுவனம் இந்தியாவிலே ஒரு பெஸ்ட் என்ஜிஓவாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. 1996 மங்களம் என்ற கிராமத்தில் கிராமலயா நடத்திய ஒரு கூட்டத்தில் சாரு, பேராசிரியர் பூபாகிருஷ்ணன், கணேசன், பேராசிரியர் லோகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டோம். 1996 பிறகு கிராமலய மேடையில் மீண்டும் இன்றைக்கு தான் நான் சந்திக்கின்றேன். அந்த அளவுக்கு நம்முடைய என்னுடைய இனிய நண்பர்களோடு உறவினர்களோடு ஒரு தொடர்பு உண்டு. அதற்கு பிறகு நான் கல்லூரியில் பேராசிரியர் பணியாற்றுகின்ற போது பல அரசு சார்ந்த திட்டங்களிலே நான் NSS PO வருவேன். அப்ப சார் ஒரு டீமோட வருவாங்க, ப்ரோக்ராம் பேச இருப்போம், முடிஞ்சோட அப்படியே அப்படியே பறந்துடும், பேச முடியாது, அதிகமா தொடர்பு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் 2000 நான் பெஸ்ட் NSS PO அவார்டா பாரதாஸ் யூனிவர்சிட்டியில் வாங்கினேன். இதெல்லாம் என்ன காரணம்னா 1996 சாரோட டிராவல் பண்ணது. அவர் இந்த மங்களம் கிராமத்தில் நடத்துகிற நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் நான் NSSக்கு வாலண்டியர் எடுத்து அப்புறம் NSS கவுண்டர் கடகராஜ் இருந்தப்ப என்னுடைய சர்வீஸை பார்த்து பெஸ்ட் NSS PO அவார்டு அப்போ புன்னமைக்க துணைவேந்தராக இருந்தார். அப்போ அந்த அவார்டு வாங்கினோம். அது மாதிரி சாரோட நெருங்கிய தொடர்பு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நான் 18க்கு மேற்பட்ட புத்தகங்கள் வெளியிட்டிருக்கேன். அந்த புத்தகத்துக்கு டைட்டில் சில விஷயங்கள்ல சில ஐடியா, சில வெக்காபுலரி, இதெல்லாம் சார் நிறைய ஐடியா அந்த அட்டை பண்ணி நிறைய கொடுத்துட்டு இருப்பாரு. அப்ப அதுக்காக தான் சொல்றேன், அவர் நடமாடும் எளிய சிலபஸ். இந்திய அரசாங்கம் தமிழ்நாடு அரசும் அவரை சிறப்பாக பயன்படுத்தினால் இந்தியா வல்லரசாவதற்கு இது போன்ற அவார்டுகளை அவர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு சாதாரணமாக துவக்கப்பட்ட இந்த கிராம நிறுவனத்தை இன்றைக்கு உலக அளவில் எடுத்துருக்காரு. எம்ஜிஆர் நான் நேரடியாக பார்த்ததில்லை, ஆனா உலக சுற்று வாலிபன் படத்துல பார்த்துருக்கோம். ரியல் ஹீரோ உலக சுற்று வாலிபன். திருச்சியில் முதலாவது சாயந்தரம் திருநெல்வேலியில சங்கீதாவில் 2 பேர் காஃபி ஷாப் இருப்போம். மறுநாள் காலை பார்த்தா இமயமலையில் பார்த்தா IAS ஆஃபீஸருக்கு ட்ரைனிங். எப்போ போறாரு, எங்க வர்றாரு, அவர் என்ன சொல்லிட்டு பாரு, நீங்க எப்போ தூங்குறீங்க, எப்போ போகல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பயங்கரமா செஞ்சுட்டு இருக்காரு. எங்களுக்கு எல்லாம் ரோல் மாடல் நீங்க தான். இங்க இருக்க எல்லாருக்கும் ரோல் மாடல் நீங்க தான். ஒரு உண்மையை சொல்றேன், அன்பர்படி செய்ய என்னை ஆளாக்கி விட்டால் இன்வெளியை தானே இது போறாங்க. சார் ஏன் யூத்தா ஆகாருங்க. அன்பர்படி மற்றவர்களுக்கு சேவை செய்வது. அப்படி சேவை செஞ்சா நம்ம உடம்புல இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும், சந்தோஷம், ஹாப்பியா இருக்கும். இதை அமெரிக்காவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி செய்தாங்க. நம்முடைய ஐயா இருக்காங்க, தெல்லுற்று தமிழகத்தை சுவைகண்டால் இங்கு அமரசர் கண்டார். எங்களுடைய தாத்தா கோடப்புரோடைய நெருங்கிய உறவினர் நண்பர். அவர் பண்ணி எங்கே அழகா இருக்காரு, அந்த தமிழ், அது உச்சரிப்பு, அது தெல்லுற்று தமிழகத்தை சுவைகண்டால் இங்கு அமரசர் கண்டார். அந்த அழகு தமிழ் தரும். ஏது கேட்காதீங்க, கண்டு வச்சிருக்கேன். ரொம்ப அதிகமா ஏஜ், ஆனால் எவ்வளவு ஆக்டிவா நடந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அந்த அளவுக்கு அந்த மொழி அவர்களுக்கு பார்த்தா அந்த ஓ, அந்த உயிர்மைகள் இதெல்லாம் பேச பேச நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சுரப்புகளையும் நரம்புகளையும் பார்த்தீங்கன்னாக்க ஸ்ட்ரூம் பண்ணும். அதனால அது ஆக்டிவா இருக்கிறது. இப்ப நான் தந்தை பெரியார் கல்லூரிய மாணவராக இருந்தாலும் நான் அதிக நேரமாக பிசிக்கல் கல்வி தான் இருக்கிறேன். அங்கே காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய எல்லா போட்டிகளையும் பஸ் பேசுவாங்க, பேச்சு போட்டியில். அங்கே பேராசிரியர் கோபிநாத் அவருடைய பட்டிமன்றத்தில் எல்லாத்தையும் வாய்ப்பு பண்ணி கொடுப்பார். இப்ப என்னுடைய பட்டிமன்ற சக பேச்சாளர் ராஜ்குமார் தான் தமிழ்துறை தலைவராக இருக்கின்றார். என்னுடைய சமீபத்தில் 10 நூல்களில் ஒவ்வொரு நூலையும் 5 காம்படிஷன் வாங்கிட்டாங்க. செஞ்சோஸ் காலேஜ் வாங்கிட்டாங்க. அவர் செய்வது ரொம்ப சந்தோஷம். பியூட்டி ஃபார் பிஷப் சொல்லிட்டு நாங்கள் 96 அவ்வளோ லைக் பண்ணுவோம். அந்த கார்டனில் உட்காந்து போட்டோ எடுக்கிறது, உட்காந்து பேசிட்டு இருக்கிறது. எனக்கு அப்பொழுது முதல்வர், அப்புறம் காமர்ஸ் போடுற HOD எல்லாருமே எனக்கு அந்த ப்ரையாரிட்டி கொடுத்துருப்பாங்க. லைப்ரரியில் படிக்கிற
மனசு சரி. இப்ப இருக்க லைப்ரரி ஓய்வு பெற்ற பிறகு நான் கூட உட்காந்து பேசிப்பேன். என்னுடைய பிரபாகரனுடைய நண்பர் அவர் லைப்ரரி இருக்காரு. போய் லைப்ரரியில் நான் போய் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அது மாதிரி அதுங்க 8 மொழிகள் கூட இருக்கும். ஆமா அது மாதிரி